பழங்கானத்தம் மதுரை நகர் கால்நடை மருந்தகம் டாக்டர் ஏ ஜெயகோபி முதுநிலை கால்நடை மருத்துவர் வருகின்ற 14, 15, 16 மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டை முன்னிட்டு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு கால்நடை பிராணிகள் நல வாரியம் அறிவுறுத்தியின்படி ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் காளைகளுக்கு வயது, மாட்டின் உயரம், மாடு திடகாத்திரமாக உள்ளதா என்பதை பரிசோதித்து அதற்கு தேவையான ஃபிட்னஸ் சர்டிபிகேட் தற்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உயரம் மாட்டிற்கு உயரம் குறைந்தபட்சம் 119 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். வயது 4 வயது இருக்க வேண்டும். இதில் கொம்பு நீளம், உயரம் இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. மாட்டின் உயரம் 119 சென்டிமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். வயது 4 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். மாடு திடகாத்திரமாக இருக்க வேண்டும். சில புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் அந்த பகுதியில் உள்ள குட்டை மாடுகள் என்று ஒரு வகை உண்டு. இதற்கு அந்த உயரம் விலக்களிக்கப்படுகிறது. மாடு மற்றும் திடகாத்திரமாக இருக்க வேண்டும். மேலும் இங்கே மதுரை நகர் கால்நடை மருந்தகத்தில் தற்பொழுது இதுவரை 120 கால்நடை ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சான்றிதழ் மட்டும் வழங்குவது மட்டும் பற்றாது. இதை வழக்கம் போல், எப்பொழுதும் வழங்கும் போல் ஆன்லைன் என்ட்ரி கொடுத்து அதில் கால்நடை உதயமளித்தவர்களால் சோதனை செய்யப்பட்டு அதற்கு பிறகு உரிய டோக்கன்கள் பதிவிறக்கம் செய்யப்படுகிறது. இந்த பதிவிறக்கம் செய்யப்பட்ட டோக்கன்களோடு மாட்டு உரிமையாளர் மற்றும் மாட்டு உரிமையாளருடன் ஒரு உதவியாளர் இருவர் மட்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்கு வரும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஆகையால் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கும் நபர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறிய அறிவுறுத்தலை பின்பற்றி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே அதாவது மதுரை நகர் கால்நடை மருந்தகத்தில் சராசரியாக இந்த ஜல்லிக்கட்டு நேரத்தில் 250 300 காளைகள் சராசரியாக சுற்றுப்பட்ட இருக்கும் கிராமங்கள், நகரத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் பதியப்படுகின்றது.